1 லிட்டர் தண்ணி பாட்டிலோட விலை 20 ருபீஸ். அதுவே 20 லிட்டர் கேனோட விலை 25 to 30 ருபீஸ் தான். ஏன் இந்த விலை மாற்றம்? ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஐ எம் விக்கி. இட்ஸ் டைம் டு எக்ஸ்பிளைன் விக்கிஸ் ஃபில்டர்ஸ். ஏன் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேக்கேஜிங் செலவு. 1 லிட்டர் தண்ணி பாட்டில் நம்ம தயாரிக்கிறதுக்கு, இந்த ஸ்மால் பாட்டில்ஸ் தயாரிக்கிறதுக்கு அதிக பிளாஸ்டிக் செலவாகுதுன்னு சொல்லப்படுது. ஆனால் ரீயூசபிள் கேன்ஸாக இருக்கனால 20 லிட்டர் கேன்ஸ்க்கு கம்மியான பிளாஸ்டிக் தான் செலவாகுது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் லாஜிஸ்டிக்ஸ் செலவு. இப்போ சின்ன தண்ணி பாட்டில்ஸ் எல்லா இடங்கள்லையும் நமக்கு கிடைக்கும். தியேட்டர்ஸ், மால்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், பஸ் ஸ்டாண்ட்ஸ், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அங்க இருக்க கடைகளோட வாடகையும் அதிகமா இருக்கனால தான் இந்த செலவு அதிகம். ஆனா பெரிய தண்ணி கேன்ஸ்க்கு நம்ம வீட்டுக்கே வந்து ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் டெலிவரி பண்றனால அதோட செலவு கம்மியா தான் பார்க்கப்படுது. மூணாவது, வரி விகிதம். பெரிய தண்ணி லிட்டர் கேன்ஸ்க்கு 12% தான் ஜிஎஸ்டி. ஆனால் சின்ன தண்ணி பாட்டில்ஸ்க்கு 18% வரை ஜிஎஸ்டி இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த வரி விகிதத்தினாலையும் தான் இந்த விலை மாற்றம் இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இதை கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, குறைந்த பேக்கேஜிங் செலவு, குறைந்த வரி விகிதம், குறைந்த லாஜிஸ்டிக் செலவுனால தான் 20 லிட்டர் கேன்ஸ்லாம் இவ்வளோ விலையா கம்மியாக இருக்குது, 1 லிட்டர் பாட்டில் அதிகமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.